உங்களுடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறேன். இதை கரிசனையோடு அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்குரியதாக இருக்கிறது. எங்களோடு நீர் பேசணும். இந்த பகல் வேளையில் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும். உங்களுடைய சத்தியத்துக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு முன்பாய் மனத்தாழ்மையோடு வருகிறோம். எங்கள் உள்ளங்களோடு நீர் பேசணும். எங்கள் இருதயங்களோடு பேசணும். உள்ளே இருக்கிற ஒருத்தர் கூட இன்றைக்கு கர்த்தர் இடைபடாத ஒரு வெறுங்கையோடு இடத்திலிருந்து போகக்கூடாது. ஒரு உள்ளம் கூட உடைய வார்த்தை இல்லாமல் இங்கிருந்து வெறுமையாய் போய்விடக்கூடாது. நீங்கள் பேசணும், நீங்கள் இடைப்படணும். நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம், நாங்கள் உண்மை எதிர்பார்க்கிறோம். எங்களோடு இடைப்படும், எங்களோடு இடைப்படும், எங்களோடு நீங்கள் இடைப்படணும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்தை ஒரு கூட வாசிக்கலாம். உங்கள் அப்போ நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது. நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். இந்த சரீரம் அப்படியானால் இந்த சரீரத்தை எவ்வளவு நல்லபடியாக நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த சரீரத்தை எவ்வளவு கர்த்தர் விரும்புகிறபடி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது எத்தனை அவசியமாக இருக்கிறது. இதில் தேவையில்லாமல் எதுவும் செய்கிறதற்கோ இதை அழிக்கிறதற்கோ தன்னையே கொல்லுகிறதற்கோ எந்த மனுஷனுக்கும் உரிமை இல்லை. சரீரம் தேவனுக்குரியது. இந்த சரீரத்தை வேறொரு மனுஷனுக்கு ஆளுகை செய்கிறதற்கு ஒப்பு கொடுக்கிறதற்கும் இடம் இல்லை. இது தேவனுக்குரியது. இந்த சரீரத்தை பாவத்திற்கு உட்படுத்துகிறதற்கும் நமக்கு உரிமையோ அதிகாரமோ இல்லை. இந்த சரீரம் தேவனுக்குரியது. இந்த சரீரத்தை ஆண்டவர் பிரியப்படாத எந்த ஒரு காரியத்தை பார்க்கவோ கேட்கவோ உணரவோ அனுபவிக்கிறதற்கோ நாம் விட்டு கொடுப்போமானால் தேவனுக்கு முன்பாய் நாம் குற்றவாளிகளாக மாறிவிடுவோம். இந்த சரீரம் தேவனுக்குரியதாக இருக்கிறது. அவரவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சரீரம் தேவனுக்குரியது. இதை ஒரு மனுஷன் தேவையில்லாமல் இச்சையோடு பார்த்தால் கர்த்தர் அவனை காண்கிறார். கர்த்தருடைய கண்கள் அவனை காண்கிறது. அதே நேரத்தில் இந்த தேவனுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ளாத மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்கிறவனாக மாறிவிடுவான். இந்த சரீரம் கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. அவரவர்களுக்குரிய சரீரம் அவரவர்களுக்கு உரியதல்ல, அது தேவனுக்குரியதாக இருக்கிறது. நாம் சிந்திக்கணும், இந்த சரீரத்தை தேவையில்லாமல் ஒருவன் தொடக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னாரு. அப்போ நம்மை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுவானால் நம்மளை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? அவருடைய கண்மணியை போல பார்க்கிறார். இந்த சரீரத்தை தேவன் அவருடைய கண்மணியை போல பார்க்கிறார். நீ தொட்டுட்ட, என் கண்மணியை தொட்டிருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் நம்ம எவ்வளவு வேல்யூபிளா இருக்கிறோம். ஆண்டவருடைய மனசுல நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்களா இருக்கிறோம். இந்த சரீரம் இந்த மண்ணுக்கு போகக்கூடிய சரீரம் தான். ஆனால் இதை தேவன் எவ்வளவு மகிமை உள்ளதாக பார்க்கிறார். நாமளும் கண்ணியத்தோடு இந்த உலகத்தில் நடந்து கொள்வோம். ஜாக்கிரதையோடும் எச்சரிக்கையோடு இந்த உலகத்தில் நடந்து கொள்வோம். பாவம் இதில் ஆளக்கூடாது. அவயவங்கள் பாவத்தின் பின்னே போகக்கூடாது. பாவ இன்பங்களின் சுவைக்கு பின்னே அவயவங்கள் அலைந்து திரியக்கூடாது. அது கண்ணானாலும் காதானாலும் நாவானாலும் உள்ளமானாலும் சரீரமானாலும் எதுவானாலும் பாவ சுவைக்கு பின்னே இந்த சரீரம் அலைந்து திரியக்கூடாது. கர்த்தர் அவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சரீரம் தேவனால் பெற்றிருக்கிறோம். இது தேவனுக்குரியது, நமக்குரியது அல்ல. இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, நமக்குரியது அல்லவே அல்ல. இந்த உணர்வோடு கர்த்தருக்கு பயந்து வாழ்வோமானால் நமக்கு எதிராக எவனும் குறுக்க நிற்க முடியாது. நமக்கு எதிராக எவனும் எதுவும் செய்கிறதற்கு முடியாது. பல மந்திரவாதிகளினால் தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், அவர்கள் தேவனுக்குரியவர்களாய் வாழ்ந்தபடியினால், தேவனுக்குரியவர்களாய் ஜீவித்தபடியினால் அவர்களை
நெருங்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பமாக நம்முடைய வாழ்க்கை இந்த சரீரம் தேவனுக்குரியதாக இருக்கிறது. ஜீவன் ஆண்டவர் கொடுத்தது. ஆயுசு நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த சரீரத்தினுடைய எதிர்காலம் அவருக்கு தான் தெரியும். இந்த சரீரத்தை என்ன பண்ணணும்னு ஆண்டவருக்கு தெரியும். இதை எங்க வைக்கணும், இதை கொண்டு என்னென்ன காரியங்கள் செய்யணும், எல்லாம் அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நமக்கு ஒருவேளை அது தெரியாம இருந்து நம்ம நிலைமை இப்படி, என் காரியம் இப்படி, நமக்கு நாளைக்கு என்ன ஆகும், என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், இது கர்த்தருக்குரியது என்கிற நம்பிக்கையோட அவர் என்ன வேணாலும் செய்யட்டும் அப்படின்னு தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நடக்கிற எந்த காரியத்துக்காகவும் கவலைப்படாமல் பரிசுத்தத்தோடு இந்த சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுவோமானால் மகிமையாக இதை கர்த்தர் வைப்பார், மகிமையாக இதை உயர்த்துவார், அதை மேன்மைப்படுத்துவார். அதை எங்க வைக்கணுமோ அங்க வைப்பார். அதை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்வார். வீணாக கவலைப்பட்டு, வீணாக வேதனைப்பட்டு, வீணாக துக்கப்பட்டு ஒன்று செய்ய வேண்டியதில்லை. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இது என்ன செய்யணும் என்று. நாமளா தேவ திட்டத்தில் கரெக்ஷன் பண்ண முடியாது, அவர் செஞ்சிருக்கிறார். அதை குழப்புறதுக்கு நாம முன் வராமல் அதுக்கு உடன்பட்டு கொள்ளுவோமானால் வண்டி சீரா போய்கொண்டே இருக்கும், இடரல் இல்லாமல் நம்ம முன்னேறுவோம். சீக்கிரத்தில் நம்ம ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த சரீரம் என்கிறது தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது. இந்த சரீரத்தை ஒரு ஆலயத்தோடு ஒப்பிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் இங்கே தங்கி இருக்கிறார். தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வாசஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தைகள் ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே பழைய ஏற்பாட்டிலேயும் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மால பார்க்கிறதற்கு முடியும். இதற்குரிய இதனுடைய துவக்கத்தை நாம் தேடி போனோம் என்றால், ஆலயம் என்கிறது பழைய ஏற்பாட்டிலே தேவாலயம் கட்டப்பட்டது. அது ஒன்றே ஒன்றுதான், எருசலேமில் இருந்தது. அது கட்டப்படுகிறதற்கு முன்னதாக வனாந்தர மார்க்கமாக பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த தேவனுடைய ஜனங்கள் டெம்பரரியா, தற்காலிகமாக கூடாரத்திலே கர்த்தரை ஆராதித்தார்கள். அதுதான் தேவாலயத்தினுடைய முதல் மாதிரியாக தேவனால் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரியின்படி தான் தேவாலயத்தையும் கட்டினார்கள். ஆகவே நாம் அதனுடைய வேர்களை தேடி போவோமானால், இந்த உலக வாழ்க்கையில, வனாந்தர வாழ்க்கையில, பரலோக கானானை நோக்கி எகிப்தென்கிற பாவ உலகத்திலிருந்து கர்த்தரால் விடுவிக்கப்பட்டு அந்த சிவந்த சமுத்திரம் என்கிற அந்த பாதையின் வழியாய் ஞான ஸ்நானத்திற்கு உட்படுத்தப்பட்டு வனாந்தரத்திலே கொடுக்கப்பட்ட வான மன்னாவாகிய கர்த்தருடைய சரீரத்தை புசித்து பானம் பண்ணி, அந்த ஒரே ஞான வானத்தை பானம் பண்ணி அப்படியே போய்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, நம் நடுவிலே கூடாரங்களில் வாசம் பண்ணின கர்த்தர் இந்த மண்ணுக்குரிய கூடாரம், பூமிக்குரிய கூடாரங்களிலே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு பூமிக்குரிய கூடாரம் நாம் செல்லுகிறது நித்தியமான தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்திலே, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே, கர்த்தர் அவர்களுக்கென்று நியமித்திருந்த அந்த தேசத்திலே, கர்த்தர் அவர்களுக்காய் காத்து வைத்திருந்த தேசத்திலே நிரந்தரமாய் ஒரு தேவாலயத்தை கட்டி அதிலே அவர்களை ஆராதிக்க செய்தாரோ, அதுபோல தேவன் தாமே நமக்கு கட்டி உண்டாக்குகிற நித்திய ராஜ்யமாகிய பரலோகத்திலே நமக்கு கர்த்தர் அங்கே அவரே ஆலயமாய் இருக்கிறபடினால் அவரோடு சேருகிற நாள் வரைக்கும் கூடாரங்களில் கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த வாழ்க்கையில இந்த கூடாரம் எவைகளினால் செய்யப்பட்டிருக்கிறது என்கிறதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாத்திராகமம் 25வது அதிகாரத்திலே நம்ம தொடக்கத்திலிருந்தே வாசிக்கின்ற போது அங்கே இந்த கூடாரங்கள் செய்வதற்காக 16 பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறதற்கு முடியும். இந்த 16 பொருட்களையும் வகை பிரித்தலின் அடிப்படையிலே நாம் 7ஆக பிரிக்கிறதற்கு முடியும். இந்த 7 காரியங்கள், சரி, அது பகுதி மட்டும் வாசிங்களா.
சரி, அங்கே நம்ம கீழே வர்றப்போ மொத்தம் 16 வகையான பொருட்களை ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். இந்த 16ஐயும் வகை பிரித்தலின் அடிப்படையில் 7ஆக நம்ம பிரிக்கிறதுக்கு முடியும். தன்மைகளின் அடிப்படையில் அவைகளில் மரம் காணப்படுகின்றது, இரண்டாவதாக விலை உயர்ந்த கற்கள் காணப்படுகின்றது, மூன்றாவதாக நூல்கள் காணப்படுகின்றது, நான்காவதாக தோல்கள், ஐந்தாவதாக உலோகங்கள், ஆறாவதாக எண்ணெய், ஏழாவதாக வாசனை பொருட்கள். தன்மைகளின் அடிப்படையிலே அவைகளை 7ஆக நம்ம பிரித்து பார்க்கிறதற்கு முடியும். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். இவைகளை கொண்டு கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டாக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த ஜனங்கள் இவைகளை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்கள்? வனாந்தரத்தில் இவர்களுக்கு விலை உயர்ந்த கற்கள் எங்கிருந்து கிடைத்தது? வனாந்தரத்தில் பொன்னி எங்கிருந்து கிடைத்தது? வனாந்தரத்தில் இவ்வளவுக்கு தேவையான கர்த்தர் சொன்ன மரங்கள் அந்த அளவுக்கு எங்கிருந்து கிடைத்தது? இந்த விலை உயர்ந்த அழகான கலரான இந்த நூல்களுக்கு பஞ்சுகள் இவைகள் எல்லாம் எங்கிருந்து கிடைத்தது? வனாந்தரத்திலே இவைகள் கிடைக்காதே. இவைகள் எல்லாவற்றையும் எகிப்திலிருந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பி இருந்தார். கடைசி நேரத்தில் அவங்க புறப்படுகிற போது எகிப்தியரை கொள்ளையிட்டு புறப்பட்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அவர்களை கொள்ளையிட்டு புறப்பட்டார்கள். தேவன் கொள்ளையிடுகிறதற்கும் துணை நிற்பாரோ? இல்லவே இல்லை. கர்த்தர் நியாயத்தின்படி தான் செய்திருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு ஏராளம் வேலை இவங்களை வைத்து வாங்கினார்கள், கூலி கொடுக்கப்படவில்லை. தேவன் எல்லாவற்றை கணக்கில் வைத்திருந்தார். புறப்படுகிற அன்னைக்கு எல்லாரும் பக்கத்து வீட்டுல போய் கேளுங்கடா, எல்லாத்தையும் என்னென்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொன்னார். அவனுங்க பயந்து போய் நீ போய் தொலைஞ்சா போதும் அப்படின்றதுனால இந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு தயவு செய்து போயிருங்க அப்படின்னு. ஏன்னா வாதை ஒன்றன் ஒன்றாக அவங்க வீடுகளில் மரணம் வரைக்கும் வந்து சேர்ந்து விட்டது. இனி யாரு சாக போறோமோ, நாடு சுடுகாடாகி போகும் என்று எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பினார்கள். தயவு செஞ்சு போயிருங்க. அங்கிருந்து தான் வெள்ளி, பொன்னு, விலை உயர்ந்த கற்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பினார்கள். அவைகளை கொண்டு வந்தார்கள். வனாந்தரத்திலே கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினார்கள். ஆண்டவருக்கு ஒரு கூடாரத்தை கட்டினார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது நாம ஏன் சிந்திக்கிறோம் அப்படின்னா, இந்த கூடாரத்தில் தான் பரலோகத்தின் தேவன் வாசம் பண்ணினார். இங்கதான் கர்த்தருடைய மகிமை தங்கி இருந்தது. இந்த ஜனங்களிடத்திலே ஆண்டவர் மோசேயிடத்திலே சொன்னார், காணிக்கையாக மனப்பூர்வமாக கொடுங்க அப்படி என்று சொல்லி மோசேயை கொண்டு கர்த்தர் சொன்னார். கட்டாயமா இல்ல. வேதத்தில் என்ன படிக்கிறோம்? அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அப்புறம் உற்சாகமாய் தன் மனதில் நியமித்தபடி கர்த்தருக்கு அவன் என்ன செய்யட்டும்? கொடுக்கட்டும். அவனை நிக்க வச்சு கொடுக்கறியா இல்லையா? கர்த்தர் உன்னை விட மாட்டார். உனக்கு எவ்வளவோ தந்திருக்கிறார், நீ என்ன நினைச்சிருக்கிற அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு கொடுனா யாருடைய உள்ளத்தை கர்த்தர் ஏவுகிறாரோ அதிலிருந்து கர்த்தருக்கு கொடுப்பார்கள். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. அவனை கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய காரியத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இந்த வனாந்தரத்தில் பொன்னி எங்கிருந்து வரும் ஆண்டவரே, வெள்ளி எங்கிருந்து வரும் ஆண்டவரே அப்படின்ட்டு இல்ல, நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். பொன்னு, வெள்ளி, விலை உயர்ந்த கல் யாருக்கிட்ட எல்லாம் இருக்குதோ கர்த்தருக்கு தெரியும். அவர் சொல்ல நீ கொடுத்துறப்பா அப்படின்னு சொல்லுவார். இது எனக்கென்றல்ல, கர்த்தருக்கென்று அவைகள் சம்பாதிக்கப்பட்டது. எகிப்து என்கிற இந்த உலகத்திலே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சரீரத்திலே, இந்த ஜீவியத்திலே இருக்கக்கூடிய மேன்மைகள், இவைகளில் இருக்கிற திறமைகள், இவைகளில் இருக்கிற தாளந்துகள், இவைகளில் இருக்கக்கூடிய பிரமிக்கத்தக்க காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கென்று தியாகமாய் அர்ப்பணித்து கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்போமானால் அதிலிருந்து ஒரு ஆலயத்தை எழுப்பி அதிலே கர்த்தர் மகிமைப்பட்டு நம்மையும் மகிமையுள்ளவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம வாசித்த அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதிகளுக்குள்ள வரும். இப்போ தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறது நம்முடைய சரீரமாக காணப்படுகிறது. இந்த பாவத்துக்கு விலகி ஜீவித்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரோடு இசைந்து பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். நம்ம வாசித்த அந்த 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க.
ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். சும்மா சொல்லல. நீ உனக்குரியதெல்லாம் கிடையாது, நீ எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. பாத்தீங்களா? விலை கொடுத்து அவர் வாங்கி இருக்கிறார். நாம நமக்குரியவர்கள் அல்ல. இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்குரியது? தேவனுக்குரியது. இந்த ப்ராப்பர்ட்டி இயேசுவுக்குரியது. இந்த ப்ராப்பர்ட்டி பரலோகத்துக்குரியது. அது கருப்பா இருக்கலாம், லீனா இருக்கலாம், அழகில்லாம இருக்கலாம், இல்ல மரியாதை இல்லாததா இருக்கலாம், கௌரவம் இல்லாததா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கட்டும். இது பரலோகத்துக்குரியதாக தேவன் வாங்கி இருக்கிறார். இந்த ப்ராப்பர்ட்டி கர்த்தருக்குரியது. இது அப்படித்தான் இந்த உலகத்துல வாழணும். இதுல ஏதாவது நம்ம கோல்மால் செஞ்சோம் அப்படின்னா நாம குற்றவாளிகளாக மாறிவிடுவோம். ஆகவே நம்முடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்தணும். அப்ப செய்ய வேண்டிய காரியம் பெருசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆலயம்னா அது எதை காட்டுகிறது? ஆலயம்னா அதுக்கு என்ன வேலை அங்க நடக்கும்? ஆண்டவரை ஆராதிக்கிறது மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆலயம் என்கிறது கர்த்தரை ஆராதிக்கிறது. இந்த சரீரத்துல ஆவியினாலும் சரீரத்தினாலும் ஆத்துமாவினாலும் கர்த்தரை ஆராதிக்கணும் என்கிறது ஒண்ணு மட்டும்தான் கர்த்தர் கேட்கிறார். உண்மையான ஆராதனை இந்த ஆலயமாகிய சரீரத்துக்குள்ள நடந்து கொண்டே இருக்குமானால் இந்த ஆலயத்துல கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். நம்ம ஒரு சில வேதவசன பகுதிகளில் நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நம்மளே பல மகிமையான காரியங்களை செய்கிறார். முதலாவது அந்த ஆலயத்தினுடைய 3 பகுதிகள் நமக்கு தெரிஞ்ச விஷயம். பிராகாரம் என்கிறதும், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். பிராகாரத்தில் என்னென்ன இருக்கும்? யாத்திராகமம் 40வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகம் 40வது அதிகாரம் 6, 7, 8. அதிலே தண்ணீர் வார்த்து சுற்றும் பிரகாரத்தை நிறுத்தி பிரகார வாசல் தூக்கி வைத்து போதும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த பிராகாரத்தில் இருக்கக்கூடியது 2 பலிபீடமும் இந்த வெண்கல தொட்டி என்று சொல்லுகிறது. இது நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் இதை பற்றி ரொம்ப விளக்கி சொல்லுகிறதற்கு போகவில்லை. இந்த 2மே இது மனுஷ வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நம்ம சிந்திக்கணும். முதல்ல பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிறது இருக்கிறதை போல மனுஷனிடத்திலே சரீரம், ஆத்துமா, ஆவி என்கிற 3 பகுதிகள் இருக்கின்றது. பிராகாரத்தை இந்த சரீரத்தோடும், பரிசுத்த ஸ்தலத்தை ஆத்துமாவோடும், நம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஆவியோடும் ஒப்பிட்டு நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இந்த சரீரம் எத்தனை மகிமையுள்ளதாக கர்த்தரால் பார்க்க நாம் அதை காத்துக் கொள்ளுகின்றோமா? அந்த அனுபவத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற தெளிவை நாம் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு முடியும். இங்கே பிராகாரத்துக்கு உள்ள போகிறப்போ அங்க பலிபீடம் இருக்கும். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பலி செலுத்தும்படி கொண்டு வருவாங்க. ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த இடமே ஒரு போர்க்களம் போல இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜனங்கள், ஏகப்பட்ட ஜனங்கள், லட்சக்கணக்கு மக்கள் பலி செலுத்தும்படி ஆடுகளை மாடுகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை என்ன செய்வாங்க? ஒரு பக்கத்தில் நின்று ஆடுகளை என்ன செய்வாங்க? அதை கொன்று அதனுடைய ரத்தத்தை எல்லாம் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சு வச்சிருப்பாங்க. அது பலிபீடத்தில் தெளிக்கிறதுக்கு, கொம்புகளில் தடவுறதுக்கு, அவனுக்கு என்று செய்ய வேண்டிய காரியங்களுக்காக. அது ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு பக்கத்தில் கொல்லப்பட்ட இந்த ஆடுகள்லாம் தோல் உரிச்சு என்ன செய்வாங்க? அதை தனித்தனியா எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கத்தில் அவைகளை துண்டு துண்டா வெட்டி அதை வேறு பிரிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கத்தில் அதனுடைய அந்த குடல்கள், கொழுப்புகள் இதெல்லாம் அலசி அதெல்லாம் தனியா எடுத்து கொண்டிருப்பாங்க. சுத்தி உள்ள பார்க்கிறப்போ அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையாக தான் காணப்படும். பிராகாரம் என்கிறது அங்க தேவ மகிமை இருக்கும், கர்த்தர் இருப்பார் என்கிறதல்ல. பிராகாரம் என்கிறது நம்மளை இந்த அனுபவத்தின் வழியாய் கொண்டு போகக்கூடிய ஒரு இடமாய் இருக்கிறது. அப்படியானா அங்க கொல்லப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு கடைசியில பலிபீடத்தில் எடுத்து வச்சு ஒரு சின்ன பீஸ் கூட வெளியே போகாத அளவுக்கு முற்றிலும் எரிஞ்சு சாம்பலாகும் வரைக்கும் அதை எரிக்கிற ஒரு இடமா இந்த பிராகாரம் காணப்படுகிறது. இந்த அனுபவம் நமக்கு உண்டாகும். சொல்லுவோம் அல்லேலூயா.
அல்லேலூயா. கொஞ்சம் கம்மியா தான் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், உண்மையிலேயே சொல்லுறீங்க. பிராகாரத்திலே வருகிற ஒரு மனுஷன் அங்கே இயேசுவை காண்கிறான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இந்த பலிகளிலே அவன் காண வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய ஆத்துமா பிழைக்கிறதற்கு முடியும். இந்த பலிகள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவாகிய ஒரே பலியிலே இந்த பலிகள் எல்லாம் முழுமை அடைந்திருக்கிறது, நிறைவடைந்திருக்கிறது. ஆகவே ஆடு அடிக்கப்படுகின்ற போது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை காண்கிறோம். ரத்தம் பிடிக்கப்படுகிற போது புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை காண்கிறோம். அதனுடைய தோள்கள் உரிக்கப்படுகிற போது அவர் நமக்காக அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் காயங்களால் நிறைந்திருக்கிறதை காண்கிறோம். அவர் சிலுவையில் இந்த ஆடு பலிபீடத்தின் மேலே வைக்கப்படுகிற போது அவர் சிலுவையில் தொங்கினதை காண்கிறோம். அது முற்றிலும் சாம்பலாகிறதை காண்கிற போது இயேசு மரணத்தை தழுவினதை காண்கிறோம். பிராகாரம் நமக்கு சொல்லுகிறது, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சர்வலோகத்துக்கும் பாவ நிவாரண பலியாக மாற்றப்பட்டிருக்கிறார் என்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கின்ற போது நாமும் இந்த பலியில் பங்குள்ளவர்களாக வேண்டும். வாசிக்கலாம். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த சரீரம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். இந்த சரீரம் இந்த பலியான ஆட்டை போல மாறணும். இந்த சரீரம் பலியான இயேசுவை போல மாறணும். அவயவங்கள் உடைக்கப்படணும். இன்னும் நம்ம இதுல ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துக்கோம் அப்படின்னா, அந்த பலி மிருகம் அடிக்கப்படுகிறது, மிருகம் கொல்லப்படுகிறது. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற மாம்ச சுபாவங்களும் ஜென்ம சுபாவங்களும் சாக வேண்டும். அதனுடைய ரத்தம் பிடிக்கப்படுகின்றது. ரத்தம் ஒரு பாத்திரத்தில் பிடிக்கப்படுகிறது. அது எதை காண்பிக்கின்றது என்றால், இனி ஜீவிக்கிறது நான் அல்ல, இயேசுவே என்னிலே ஜீவிக்கிறார். இந்த சிந்தை வரணும். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அது தேவ சமூகத்தில் பாத்திரத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறது, பலிபீடத்தின் கீழ் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இனி நான் கிடையாது, இயேசுதான் என்னிலே வாழுகிறார் என்கிறதை காட்டுகிறது. அவைகள் தோல் உரிக்கப்படுதல் என்கிறது. நம்முடைய அழகு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய மேன்மை, நம்முடைய குலம், நம்முடைய பெருமை, நம்முடைய புகழ், நம்முடைய ஆஸ்தி சம்பத்து, நான் இன்னார் என்கிற ஐடென்டிட்டி எல்லாத்தையும் கடத்திவிட்டு அந்த மிருகம் தோல் உரிக்கப்பட்டு ஒவ்வொன்று அங்கே வைக்கப்படுகின்ற போது எல்லாம் ஒன்றை போல இருக்கிறது. இனி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் எல்லாரையும் போன்றவன் தான். ஒரே சபை, ஒரே ஐக்கியம். நான் என்கிற மேன்மை இல்லை, நான் என்கிற வித்தியாசம் இல்லை. கீழானவன் மேலானவன் என்கிறதில்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிறதில்லை, அந்தஸ்தோ படிப்போ பட்டமோ வேறு பிரிக்கிறதில்லை. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குரியவர்கள். அந்த ஒரே சரீரத்தின் அவயவம் என்கிறதை அது நமக்கு காண்பிக்கின்றது. இவைகள் சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டு பலிபீடத்தின் மேலே வைக்கப்பட்டது. இது நமக்கு எதை காண்பிக்கிறது? நம்முடைய சொந்த விருப்பம், நம்முடைய நினைவுகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், இவைகள் எல்லாம் ஒவ்வொன்றா நொறுக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, வெட்டி ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனியாய் பிரிக்கப்பட்டு அது நேராக பலிபீடத்துக்கு கொண்டு செல்லுகிறது. அப்படியானால் என்னுடைய விருப்பத்தின்படி நான் இனி வாழுகிறதல்ல, இந்த சரீரத்தை நான் நினைக்கிறபடி ஆட்கொள்ளுகிறதல்ல, நான் நினைக்கிறதன்படி நான் போகிறதல்ல. இந்த சரீரத்தினுடைய ஆசை, எண்ணம், விருப்பம் எல்லாம் தேவனுடைய ஒரே விருப்பத்துக்கு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் என்னிலே நிறைவேறட்டும். யோபு சொல்லுகிறாரே, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். உபத்திரவமோ, வியாகுலமோ, பஞ்சமோ, பட்டினியோ, பசியோ, நாசமோசமோ தேவன் மேல் உள்ள நம்முடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், மாடுகள் ஆடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். உபத்திரவங்களும் துன்பங்களும் வரும்போது
அழுது முறுமுறுத்து ஆண்டவரிடத்தில் அழுது ஒப்பாரி வைத்து நான் இதையா கேட்டேன், இப்படியா செய்யணும், அவனுக்கு செய்தவர் எனக்கு செய்யக்கூடாதா, இந்த எண்ணங்கள் இல்லாமல் தேவசித்தோம் 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 அது எதுவோ அதனில் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்து வாழுகிறதை காட்டுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்புறம் இதுல குடல்களை மூடிய கொழுப்புகள், இந்த குண்டிக்காய்கள், இவைகள் எல்லாவற்றை எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் தகனிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் நம்முடைய ஜென்ம சுபாவங்களை, உலகத்தின் தன்மைகள், நம் இவைகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்முடைய உள்ளிந்திரியங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே பலியாவதை காண்பிக்கின்றது. உள்ளான சுபாவங்கள், உள்ளான தன்மைகள், உள்ள உறுப்புகளிலே இருக்கக்கூடிய தீயவைகள் எல்லாம் பலிபீடத்திலே சாம்பலாக்கப்படுகின்றது. இப்படி கடைசியாக அவைகள் பலிபீட அக்கினியிலே தகனிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பலிபீடத்திலே உள்ள அக்கினி பூமியிலிருந்து ஆரோனால் உருவாக்கப்பட்டதல்ல, அது மோசேயினால் உருவாக்கப்பட்டதல்ல, பூமியிலே இருக்கக்கூடிய ஆபிரகாமினால் கொடுக்கப்பட்டதல்ல, அது பரலோகத்தின் தேவனால் உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆராதனை ஸ்தலத்திலே உன்னுடைய சரீரத்தின் செயல்பாடுகள் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு உட்படுத்தப்பட்டால் நீ கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிறவர் ஆத்துமாவாய் இருக்கிறாய். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கேட்ட இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே நம்முடைய சரீரத்திலே நடக்கவில்லை என்றால் நாம் கர்த்தரை ஆராதிக்கவில்லை. இதை பார்க்கிறதுக்கு வந்திருக்கிறோம், பங்கு பெறுகிறதற்கு வந்திருக்கிறோம், காண்கிறதற்கு வந்திருக்கிறோம், அனுபவிக்கிறதற்கு நம்ம வரல. அனுபவிக்கிற சிலாக்கியம் நமக்கு கிடைக்கல. ஜீவியம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்படணும். உலகத்தினுடைய ஆதாயத்துக்காகவோ பணத்துக்காகவோ இழிவான காரியத்துக்கு பின்னால போகிறதை விட சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பின்பற்றி செல்லணும். அவன் தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். அவனுடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்திலே பரலோகத்தின் அக்கினி நம்மை இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பட்சித்து சுத்திகரிக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சபை நடுவில் ஊற்றப்படுகிற பரலோகத்தின் அக்கினியினாலே நம்முடைய மாம்சமும் இப்படிப்பட்ட காரியங்களும் அடையாளங்களும் தகனிக்கப்பட்டு போகணும். அதுதான் உண்மையான பயபக்தி உள்ள ஆராதனை. இப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. பரலோகத்தின் தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த அனுபவங்களை கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த ஆலயத்தினுடைய இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தால் அது பரிசுத்த ஸ்தலம் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே என்னென்ன இருக்கும்? யாத்திராகமம் 40வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். போதும். இங்க 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று சமூக தப்பம் மேஜை, இரண்டாவது பொன் குத்து விளக்கு, மூன்றாவதாக பொன் தூப பீடம். இந்த 3ம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதை இந்த பரிசுத்த ஸ்தலம் என்கிறது நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒப்பாய் காணப்படுகின்றது. ஆத்துமாவிலே கர்த்தர் இவைகளை எல்லாவற்றையும் எப்படி செய்கிறார் என்கிறதை நம்ம பார்க்கும்போது முதலாவது சமூக தப்ப மேஜையை குறித்து நம்ம பார்க்கலாம். இது உணவை காட்டுகிறது. 3 பொருட்களும் 3 தன்மைகளை வெளிப்படுத்துகிறது. சமூக தப்பம், அப்பம் என்கிறது உணவு. இரண்டாவதாக குத்து விளக்கு. விளக்கு எதுக்காக வைக்கிறோம்? வெளிச்சத்துக்காக வைக்கிறோம். அது வெளிச்சத்தை காட்டுகிறது. மூன்றாவதாக தூப பீடம். அதிலிருந்து தூபம் அந்த ஸ்தம்பமாக புகையாக அது எழும்ப வேண்டும். இந்த 3 காரியங்களும் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு உரியவைகள். இது நம்முடைய ஆத்துமாவுக்கு உரியவைகள். ஆத்துமாவிலே இந்த காரியங்களை கர்த்தர் செய்யணும். அப்படின்னா இங்க மட்டும் அப்படி என்கிறது அல்ல. இந்த தூப பீடத்துக்கும் தூப கலசத்துக்கும் உரிய அக்கினி எங்கிருந்து எடுக்கப்படும்னா பலிபீடத்திலிருந்து தான் எடுக்கப்படும். ஆகவே இது ஒன்னொன்று தனித்தனியாக அல்ல, ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளவைகள் தான். சரி, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்து அப்பம் மேஜை, அதுல எத்தனை அப்பம் இருக்கும்? 12 அப்பம். எத்தனை அடுக்கா இருக்கும்?
2 அடுக்கா இருக்கும். 6 அப்பங்களாக 12 அப்பங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் இந்த தூபகலசத்துக்குரியவைகள், அவைகளோட மூடிகள், அவைகள்லாம் இதுல வைக்கப்பட்டிருக்கும். சரி, இங்கே சமூக தப்பம் மேஜை, இந்த அப்பம் எதை காட்டுகிறது? உணவை காட்டுகிறது. அப்படியானால் ஆத்துமாவுக்கு உணவு தேவைப்படுகிறது. இயேசு சொன்னார் மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படி என்றால் வசனத்தை மட்டும் கேட்கிறதுனால ஒருத்தர் உயிர் வாழ முடியாது. அவனுடைய ஆத்துமா பிழைக்கிறது. நீ பார்க்கிற இந்த சரீரத்தை தான் பார்க்க முடிகிறது. நான் சரீரத்துக்காக வரல, நான் ஆத்துமாவுக்காக வந்திருக்கிறேன். அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொன்னார். ஏன்? அவருடைய அப்பத்தை எடுத்து கொடுத்து வாங்கி உங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் ஒரு மனுஷனுடைய ஆத்துமா புசிக்கிறதற்கும் பலன் அடைகிறதற்கும் ஆரோக்கியம் அடைகிறதற்கும் உதவியாக இருக்கிறது. இயேசுவோடு ஐக்கியம். இயேசுவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் வார்த்தை என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கிறவர்களா இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 58வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு சொல்லுறேப்பா, வானத்திலிருந்து இறங்கின அப்போ நான் இதுதான் ஜீவ அப்பன் நானே என்று சொன்ன இயேசு, வானத்திலிருந்து இறங்கின அப்போ இது உங்க பிதாக்கள் சாப்பிட்ட மன்னாவை போல எல்லாம் கிடையாது. அதை வாசிங்க. என்றென்றைக்கும் பிழைப்பான். இயேசுவை புசிக்கிற ஒரு மனுஷன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அவன் உயிரோடு இருப்பான், அவன் சாகிறதில்லை, அவன் பிழைத்திருப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் இயேசுவினுடைய வார்த்தைகள் நம்மோடு பேசணும். டெய்லி வேதத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசுமானால் அன்னைக்கு ஆத்துமாவுக்கு சாப்பாடு கிடைச்சதுன்னு அர்த்தம். அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையும் தேவனுக்கு அடுத்த சிந்தையும் நம்முடைய இருதயத்தை விட்டு பிரியாமல் நமக்கு நினைப்பூட்டி இருக்குமே. ஆனால் இன்னைக்கு நல்ல சாப்பாடு ஆத்மாவுக்கு கிடைச்சிருக்குதுன்னு அர்த்தம். இந்த நினைப்பே இல்லாம, இந்த எண்ணமே இல்லாம வாழுகிற ஆத்மாவே நீ பட்டினி போட்டு சாக வைக்கிற உன்னுடைய ஆத்மாவே, உன்னுடைய ஆத்மா உணவு இல்லாமல் மெலிஞ்சு போயிருக்கும். உனக்கு எதிராக சாத்தான் வந்து நின்று கொண்டிருக்கும் போது உனக்கு அவனை எதிர்த்து போராட பலன் இல்லாம போயிருக்கும். இயேசு 40 நாள் அவர் உபவாசித்துக் கொண்டிருந்தார். புசிக்கவோ குடிக்கவோ இல்லை. எப்படி சாத்தானை எதிர்க்க முடிந்தது? அந்த வனாந்தரத்தில் அவர் எதிர்த்தாரே, தேவாலயத்தின் உப்பரிக்கையில எதிர்த்தாரே, உயர்ந்த மலையில தன்னன் தனியனாக நின்று எதிர்த்தாரே. அவருக்கு இந்த பலன் எங்கிருந்து வந்தது? சரீரத்திலே பலன் இல்லையே, சாப்பிடாமலும் குடிக்காமலும் இருந்து பலன் இல்லாமல் போய்விட்டது. எங்கிருந்து பலன்? அவருடைய ஆத்துமா கர்த்தருக்குள் புஷ்டியாக இருந்தது. அவருடைய ஆத்துமா தெய்வீக போஜனத்தினால் பலனும் ஆரோக்கியமும் உள்ளதாக இருந்தது. அவர் பிசாசை துரத்தினார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை புசிக்கிறதும் இல்லை, கர்த்தருடைய வசனம் பேசுகிறதும் இல்லை, ஆண்டவர் உங்க கூட இடைப்படுகிறதும் இல்லை, ஆத்துமாவில பலனும் இல்லை. ஆத்துமா நோய்வாய்ப்பட்டுரும், ஆத்துமா சீக்கிரத்தில் மரித்து போய்விடும். இந்த ஆத்துமா இயேசு கிறிஸ்து, இந்த அப்பம் இயேசு கிறிஸ்து. இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே. படிக்கிறோம், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? அந்த ஜீவன் எப்படி வந்தது? ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவிலே வந்தபடினால் மரித்த நிலையில் இருந்த ஆத்மா உயிரடைந்து நித்திய ஜீவனுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சரி, அதுபோல இரண்டாவதாக குத்து விளக்கை பார்க்கிறோம். இந்த குத்து விளக்கு என்கிறது வெளிச்சத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்கு தெரியும். இது பரிசுத்த ஆவியை காட்டுகின்றது. இந்த குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அக்னியை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திலே விண்ணப்பப்பட்ட அக்னி நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினபடினால் அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள். அவர்கள் மேல் அன்றைக்கு சுவிசேஷ தீபம் ஏற்றப்பட்டது. அவர்கள் எரிந்து பிரகாசிக்க ஆரம்பித்தார்கள். ஆத்துமாவிலே இருக்கிற இருள் நீங்க வேண்டுமானால் ஆவியிலே நிறைஞ்சு ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியின் நிறைவுள்ள மனுஷனுடைய ஆத்துமா பரிசுத்த ஆவியில்
ஆவியிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆத்துமா உள்ளே வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கும். அநேகருடைய வெளிச்சம் இருளாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வெளிப்படுத்தல சொன்னார், வெளிப்படுத்தல உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வெளிப்படுத்தல தானே தெரியல, ஏதோ நீங்க எடுத்துக்கோங்க. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வெளிச்சம் இல்லாமல் போகுமானால் கர்த்தருடைய ஆலோசனை தடைபடும், கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காமல் போய்விடும். சோதனைகளை நீ ஜெயிக்க முடியாது, முன்னறிந்து செயல்படுகிறதற்கு முடியாது. ஒரு மனுஷனுடைய கண்ணானது அவனுடைய சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. விளக்கு கண்ணோடு ஒப்பிடப்படுகிறது. கண் பார்வையற்றவன், விளக்கில்லாத மனுஷன், வெளிச்சமில்லாத மனுஷன் வாழ்நாளெல்லாம் தடவி திரிவான், குழிகளிலே அகப்பட்டு உதவுவார் இல்லாமல் போய்விடுவான். ஆகவே பரிசுத்த ஆவியிலே நிறைஞ்சு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இந்த விளக்கு சாயங்காலத்தில் ஏற்றப்பட்டு காலையில வரைக்கும் இருக்கணும். சாயங்காலம் வீட்டிலே வரும் பொழுது, ஆண்டவரே இன்னைக்கு என்ன நடத்தினீரே, ஆண்டவர் எனக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று பரிசுத்த ஆவியானவரோடு கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, இன்னைக்கு பூரா இந்த இரவு முழுவதும் என் கூட இருங்க ஆவியானவரே, என்னை நடத்துங்க ஆவியானவரே என்று ஒப்பு கொடுத்தால் உன்னுடைய நித்திரை இன்பமாய் இருக்கும். உனக்கு கெட்ட சொப்பனங்கள் வராது. இரவு நேரத்தில் உனக்கு தீமை வராது. சொப்பனத்தில் பேய் ஓட்டுகிறதும் சர்ப்பம் துரத்துகிறது, யானை துரத்துகிறதும் இதெல்லாம் உனக்கு வராது. நீ பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்கணும். சொப்பனம் வராதவங்களுக்கு சொல்லுகிறேன், இரவு நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்ககிட்ட ஒண்ணும் பேசல அப்படின்னா உங்ககிட்ட பேச விரும்பலன்னு அர்த்தம். சரிதானே? எந்த ஒரு ஆலோசனையும் வரல அப்படின்னா கர்த்தர் பேச விரும்பல, பேசுற அளவுக்கு நாமளும் இல்ல, நமக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால நமக்கு கெட்ட சொப்பனை இல்லை என்கிறதுனால நல்லதுன்னு நினைக்காதீங்க. நல்லது ஏதாவது நடந்திருக்கணும். கர்த்தர் இருப்பாரானால், பரிசுத்த ஆவி இருக்குமானால் அங்கே ஏதாவது நடந்து கொண்டே இருக்கும். ஜீவன் உண்டாய் இருக்குமானால் அசைவு இருந்து கொண்டே இருக்கும். அசைவு இல்லை அப்படின்னா உயிர் சந்தேகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆகவே பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நம்மிடத்தில் எப்போது இருக்கணும். இதை தூண்டி எழுப்புகிறதும் இதில் எண்ணெய் வார்க்கிறதும் எல்லாம் ஆசாரியனுடைய வேலை. சமூக தப்பங்களை வைக்கிறது ஆசாரியனுடைய வேலை. தூப பீடத்தில் தூபத்தை போடுகிறது ஆசாரியனுடைய வேலை. இங்கே கர்த்தர் கொடுத்திருக்கிற தேவ ஊழியக்காரர்களுடைய நல்ல ஆலோசனைகளையும் தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளையும் கவனமாய் கேட்டு, தூங்கி தூங்கி கேட்டல்ல, நான் இவ்வளவு கத்துனாலும் தூங்குறீங்களே, இந்த நிலைமையெல்லாம் கிடையாது. ஆத்துமா என்ன நிலைமையில இருக்கும்? கர்த்தருடைய சமூகத்தில் போட்டோம். அப்போ இதை கேட்டு இந்த வார்த்தைகளை ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டால் உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். உங்க ஆத்துமாவில் ஜீவன் இருக்கும். உங்க ஆத்துமா ஆரோக்கியம் அடைந்திருக்கும். உங்க ஆத்துமா புஷ்டியா இருக்கும். சாத்தான் உங்களை எதிர்க்க வருகிற பொழுது 7 மினிட் அதை துரத்துறதுக்கு முடியும். அல்லேலூயா. இந்த விளக்கு எதை காட்டுகிறது என்றால் வரங்களையும் கனிகளையும் காட்டுகிறது. வரங்களை எல்லாம் குழி தோண்டி புதைச்சு வச்ச ஒரு மனுஷனை போல அவன் கூட சேர்ந்து படுத்து தூங்குவாயானால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இதவனை சொல்லுகிற போது வெளிப்படுத்தல சொல்லுகிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், நீ குருடன், நீ தரித்திரன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு வரங்களை வாங்கியும் இதெல்லாம் மூடி வச்சுக்கிட்டு அப்படியே நிம்மதியா தூங்குறீங்க, மனசாட்சி இல்லாம. கர்த்தர் உங்களிடத்தில் எதுவும் செய்ய முடியாது. பரிதாபமான ஒரு நிலை. கடைசியில தூப பீடத்துக்கு வருகிறோம். தூப பீடத்தில் அதை பார்க்கிறப்ப அங்கே தூபம் போடப்படுகிறது. இந்த தூபத்தை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தூப வர்க்கம் ஒரு 4 விதமான பொருட்களினாலே கூட்டு பொருட்களாக செய்யப்பட்டது. யாத்திராகமம் 30வது அதிகாரம் 34 35 வாசிங்க. வெள்ளை போலம், குங்குலியம், அல்பான் பிசின், இப்படிப்பட்ட கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணி, இது 4. அப்போ இந்த 4 பொருட்களிலே கூட்டு பொருட்களினாலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த தூபம் என்று சொல்லக்கூடியது. இந்த தூபம் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் அப்படி என்று பார்த்தோம். இந்த அப்படியானால் இதுல 4 பொருள் இருக்குமானால் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்திலேயும் 4 தன்மைகள் இருக்க வேண்டுமே. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும்
வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கணும். அப்ப இந்த 4 காரியங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்கள், ஸ்தோத்திரங்கள், இது ஒரு மனுஷனிடத்திலே ஜெபத்தினுடைய 4 பகுதிகளாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை ஆத்துமா செய்யணும், ஆத்துமா செய்யணும். தாவீது என்ன சொல்லுகிறார்? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஜெபம் ஆத்துமாவிலிருந்து வரணும், வாயிலிருந்து வரக்கூடாது, முகஸ்துதிக்காக வரக்கூடாது, ஆத்துமாவிலிருந்து வரணும். இயேசு அப்படித்தானே ஜெபித்தார். அவர் வியாகுலத்தோடு ஜெபித்தாரே, அங்கலாய்த்து ஜெபித்தாரே, கண்ணீரோடு ஜெபித்தாரே. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதுதானே உத்தமனுக்கு அடையாளம். அவன் தானே கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். நம்முடைய ஜெபங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கட்டும். ஆத்துமா ஜெபிக்கணும், ஆத்துமா துதிக்கணும். ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினால வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஜெபமில்லாத ஆத்துமா இருளடையும், துதிக்காத ஆத்துமா இருளடையும், அபிஷேகத்துல நிரம்பாத ஆத்துமா வெளிச்சம் இல்லாம போயிடும். நாம எங்க இருக்கிறோம்னு சிந்திச்சு பாருங்க. கடைசியாக மகா பரிசுத்த ஸ்தலத்தை நாம பார்க்கிறோம். யாத்ராகமம் 40வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து மேஜையை கொண்டு வந்து அதுல வாஸ்தவமே அதிலே சாட்சி பெட்டியை வைத்து. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியது சாட்சி பெட்டி. அதை பற்றி உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பெட்டி, சாட்சி பெட்டி, இப்படியெல்லாம் அதனுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கும். இருக்கட்டும், இது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கிறது. அதுல ஒரு 3 பிரிவுகள் இருக்கு. கர்த்தருடைய அந்த பெட்டி என்கிறதும், அதுக்கு மேல கிருபாசனம் என்கிறதும், அதுக்கு மேலே கேருபீன்கள் என்கிறதும் அதிலே அமைக்கப்பட்டிருக்கும். இவைகளுடைய பொருள் என்ன? இது எதை காட்டுகிறது என்றால் தேவன். இது இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் மனுஷனுடைய ஆவிக்கு ஒப்பாக காணப்படுகின்றது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அங்கே வெளிப்படுகிறார், ஆண்டவர் அங்கிருந்து பேசுகிறார். அப்படியானால் நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. நம்ம மனுஷனுடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஆவி அன்றைக்கு தான் இந்த மனுஷனுக்குள் பிரவேசித்தது. எசேக்கியேல் 37 படிக்கிற போது அங்கே உருவாக்கப்பட்ட அந்த சரீரங்கள் எல்லாம் ஆவி அவைகளுக்குள் பிரவேசித்த போதுதான் அவைகள் ஒரு சேனையாக எழும்பி நின்றது. அப்படியானால் இந்த ஆவிதான் மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம். அந்த ஆவியிலே கர்த்தர் இறங்கி வருகிறார். இதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ எனக்குரியவன். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நம்முடைய ஆவி கிறிஸ்துவுடன் கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த ஆவியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். சரி, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. எசேக்கியேல் 1வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள். சரி, இங்க எசேக்கியேல் இந்த ஒரு மகிமையான காட்சியை பார்க்கிறார். இது ஒரு சின்ன ஒரு இதுக்கு மட்டும் விளக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு லைட்டா சொல்லிட்டு போயிடுறேன். இது வடக்கிலிருந்து ஒரு காற்று உண்டாகிறது. அந்த காற்று வர வர அதுக்குள்ளே இருந்து அக்னி உண்டாகிறது. அதன் நடுவில் கர்த்தர் உட்கார்ந்து இருந்தார். இதுதான் எசேக்கியேல் பார்த்த காட்சி. அதிலிருந்து 4 ஜீவன்கள் வெளிப்படுகிறது. கீழே நம்ம அதனுடைய 26-27 வசனங்களை வாசிக்கிறப்போ அங்கே தேவனாகிய இந்த 4 ஜீவன்களுக்கு மேல ஒரு மண்டலம் இருந்தது. அங்கே ஒரு சிங்காசனம் இருந்தது. அங்கே மனுஷ சாயலான ஒருவர் உட்கார்ந்து இருந்தார். அது தேவனாகிய கர்த்தர் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போமானால் தேவனுடைய ஜனங்கள் அந்த 120 பேர் மேல் வீட்டிலே கூடி இருந்த போது
ஒரு பலத்த காற்றடிக்கிற முழக்கம் உண்டானது. எசேக்கியேல் 1வது அதிகாரத்திலே வடக்கே இருந்த ஒரு காற்று பெரிய முழக்கத்தோடு வந்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வடதிசையில் உள்ள சீயோன் வடிப்பமான ஸ்தானமும் மகாராஜாவின் நகரமுமாய் இருக்கிறது. உன்னதங்களில் இருக்கிற தேவன் அங்கிருந்து புறப்பட்டு வந்த திசையை எசேக்கியேல் சொல்லுகிறார். அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகளிலே உள்ளே இருந்தவன் திசையை காணவில்லை, அது தரிசனமும் அல்ல. எசேக்கியேல் கண்டது தரிசனம், அப்போஸ்தலர்கள் பெற்றது அனுபவம். அவர்கள் உள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். காற்று வந்து அவர்கள் உட்கார்ந்திருந்த வீட்டை நிரப்பினது. அதிலிருந்து அக்னி நாவுகள் அவர்கள் மேல் உட்கார்ந்திருந்தது, அவர்கள் மேல் அமர்ந்தது. இதை குறித்து, இதுதான் சபை, இதை குறித்து வெளிப்படுத்தல வாசிக்கிற போது 7 விளக்குகள் சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் நடுவில் இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு பரலோகத்தின் தேவன் வடதிசையில் இருந்து வெளிப்பட்டு அன்றைக்கு 120 பேர் மேலே இறங்கி இன்றைக்கு வரைக்கும் சபைகளின் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வருகிறதையும் தேவன் பிரசன்னமாகிறதையும் ஆண்டவர் இறங்குகிறதையும் உணர்கிற ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவம் ஆவியில யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் முழுமையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். அவங்க தான் இந்த சரீரத்தில் எப்போதும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறவர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த அனுபவங்களை கடந்து இன்னும் ஏசாயாவிலே 6வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கின்ற போது இந்த சிங்காசனத்துக்கு மேலாக சேராபீன்கள் நின்று கர்த்தரை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியில குறிப்பாக கிருபாசனம், அந்த கிருபை ஆசனம் என்றால் ஒரு சேர் என்று உட்காரக்கூடிய இடம் என்று எடுத்துக்கொள்வோம். அதனுடைய பொருள் கிருபாசனம். அப்படி என்றால் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வாசிக்கிறோம். அப்போ கிருபையினால் உண்டாகிற ரட்சிப்பை இன்றைக்கு நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்ச திரையின் மூலமாக நமக்கு எல்லாருக்கும் ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை திறந்து கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியினுடைய கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய சரீரம் சாதாரணமானதுதான், இது அற்பமானதுதான். ஆனால் இதை கர்த்தர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறபடினால் இது தேவனுக்குரியதாக இருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த சரீரம் தேவனுக்குரியதாக இருக்கிறது. இதை பரிசுத்தமா பாதுகாக்கணும். இதுல பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. திரும்ப சொல்லுகிறேன், ஆத்துமாவிலே இயேசுவுக்கு இடம் கொடுக்கவில்லை ஆனால் அங்கே ஜீவன் இல்லை, மரணம் தான் இருக்கும். ஆவியிலே கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கவில்லை ஆனால் பிசாசு அங்க வந்து நின்று கொண்டிருப்பான், வாழ்க்கை பரிதாபமாக போய்விடும். ஆகவே இதற்குள்ளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உறுதியான கர்த்தருடைய ஆலோசனையை நம்ம கவனித்திருக்கிறோம். தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். இது பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காது, பாவிக்கு ஒப்பு கொடுக்காது, பாவி தொடுகிறதற்கு கூட ஒப்பு கொடுக்காது. இதை பரிசுத்தமாய் காத்துக்கொள். கண்டதையும் பார்த்து கண்டதையும் கேட்டு இரவு நேரத்தில் எல்லாம் தனியா பலதையும் கண்டதை சிந்திச்சு உன் வாழ்க்கையை குப்பை கூடமாக மாற்றி விடாது. உன்னுடைய ஆத்துமா பரிசுத்தமா இருக்கட்டும், உன்னுடைய ஆவி கர்த்தர் தங்கட்டும். தேவன் உனக்குள்ளே இல்லை என்றால் நிச்சயமாய் பிசாசு இருப்பார். எங்கே வெளிச்சம் இல்லையோ அங்கே இருள் நிச்சயமாக இருக்கும். எங்கே வெளிச்சம் வருகிறதோ அங்கே இருள் இருக்கவே இருக்காது. உன்னுடைய ஆவியிலே கர்த்தர் இருந்தால் அந்த தீபம் உனக்குள்ளே தெய்வீக வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கும். இருள் உன்னை அணுக முடியாது, வனாந்தரத்தின் இருள் அணுக முடியாது. இருளிலே நெருங்கி வருகிற பார்வோனுடைய சேனை கிட்ட வர முடியாது. கர்த்தர் உன்னை காக்கிறவராக இருப்பார். இந்த செய்தியை நாம் இங்கே முடிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்திருப்பார் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இதை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆலயம் ஆராதிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆராதிக்கிற எண்ணம், ஆராதனை, துதி, ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திலே எப்போது ஏறெடுக்கப்படட்டும். இரவு நேரத்தில் எதையாவது ஒன்றை போன்ல கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு போகாதுங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் வச்சுட்டு கர்த்தரோடு பேசுங்க, ஆண்டவரோடு இடைப்படுங்க. ஒண்ணுக்கும்
வழி இல்லைன்னா நல்ல ஆவிக்குரிய பாடலை கேளுங்க, இல்ல ஆடியோல வசனத்தை வச்சாவது கேளுங்க. நம்முடைய தூங்க போற நேரம் கர்த்தருடைய பிரசன்னத்தோட போகட்டும், கர்த்தரை குறித்த சிந்தையோட போகட்டும், தேவனை குறித்த நினைவுகளோட போகட்டும், ஆவியானவரோடு இணைந்து போகட்டும். நித்திரை இன்பமாயிருக்கும். அநேக ரகசியங்களை கர்த்தர் உள்ளிந்திரியங்களிலே வெளிப்படுத்தி நம்முடைய உள் மனதோடு இடைப்படுகிற நேரமாயிருக்கும். வாழ்க்கை இன்பமாயிருக்கும். பகல் நேரம் போறப்ப துதிங்க, டிராவல் பண்றப்ப துதிங்க, வேலை செய்கிற நேரத்தில் ஆண்டவரை குறித்த சிந்தைகள் இருக்கட்டும், நினைவு நம்மை விட்டு பிரியாது இருக்கட்டும். ஆலயத்தில் பலிகள் எழும்பணும், ஆலயத்தில் விளக்கு எரியணும், இயேசுவனுடைய ஜீவன் இருக்கணும், ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தையை புசிச்சு உயிரோட வாழணும். இதுதான் ஆராதனை. பிராகாரத்திலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்து அவயவங்களை எல்லாம் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறது தான் ஆராதனை. இதை பெற்றுக் கொள்ளாத பரிசுத்த ஸ்தலத்தில் வர முடியாது, ஆத்துமா கர்த்தரை துதிக்க முடியாது. அதை பெற்றுக் கொள்ளாதவனோடு ஆண்டவர் பேசவும் இடைபடவும் முடியாது. ஆகவே இந்த நல்ல அனுபவத்தை இந்த சரீரத்தில் பெற்றுக்கொள்ள நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அனுபவத்தோடு வாழ்வு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுமி நின்று கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒரே ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் எழுமி நின்று ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க, ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்கணும், நீங்க துதிக்கணும், நீங்க துதிக்கணும், நீங்க துதிக்கணும். இதை நமக்கு கொடுத்த கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார், அதை எதிர்பார்க்கிறார். ஒருத்தர் மௌனமா இருக்கக்கூடாது. இந்த சரீரம் இயேசுவுக்கு, இந்த சரீரம் பரலோகத்துக்குரியது. இது மறுரூபம் ஆகித்தான் பரலோகத்துக்கு போகும். இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. இது இயேசு விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். இது நமக்குரியதல்ல, தாந்தோன்றித்தனமான வாழ்க்கைக்குரியதல்ல, நாம நினைக்கிறதெல்லாம் செய்யறதுக்கும் பேசுறதுக்கும் உரியதல்ல. இது பரிசுத்தம், இது பரலோகத்தின் சொத்து, இது பரலோகத்தின் சொத்து. பாவத்துக்கு நீ இடம் கூடாது, பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை காக்கவும் பண்படுத்தவும் கர்த்தர் அதிகாரியாய் வைத்திருக்கிறார். நீ காக்க தவறினால் இதற்குள்ளே சாத்தான் உள்ளே புகுந்து விடுவான். இதற்கு நீ இடம் கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கையில வேதனைகள் வரும், துன்பங்கள் வரும். கர்த்தருடைய ஐக்கியத்தை விட்டு நீ விலகி போக நேரிடும். உலகத்துக்குள்ள போய் விடுவாய். ஆத்துமா துடிக்க முடியாம போயிடும். ஆவியில இருள் சூழ்ந்து விடும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். பாவம் தொடக்கூடாது, பிசாசு தொடக்கூடாது, நாம அதற்கு இடம் கொடுக்க கூடாது. பாவியும் தொடக்கூடாது, நாம பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. கண்மணியை போல, கண்மணியை போல வச்சிருக்கிறாரு, கண்மணியை போல வச்சிருக்கிறாரு. எத்தனை விசேஷித்தது, எத்தனை விசேஷித்தது தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தவறுகளுக்காய் வருந்துங்க, குறைகளை அறிக்கை செய்யுங்க. சிலுவையை காணாத மனுஷன், சிலுவையை பார்க்காதவன் ஆராதிக்க முடியாது. பிராகாரத்தை கடக்காதவன் இயேசுவை காண முடியாது, சிலுவையை நோக்கி பார்க்க முடியாது. ஆராதனை துவங்குகிறது சிலுவையில் தானே. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தருக்கு நமக்கு உதவி செய்யட்டும், உதவி செய்யட்டும், உதவி செய்யட்டும். இது இந்த சரீரம் இயேசுவுக்கு, இது ஒரு பரிசுத்தமானது, இது பரிசுத்தமானது. தப்பானதுக்கு நீ இடம் கொடுக்க மாட்டாண்டவரே, தவறுக்கு நீ இடம் கொடுக்க மாட்டாண்டவரே. உமக்கு, உமக்கு, உமக்கு. ஓ கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உம்மை துதிக்கிறோம், தேவனே உம்மை துதிக்கிறோம். உமக்கு மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் செல்வி திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வி திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையில் உலகமே பின்னால், சிலுவையில்
ஆண்டவர் நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய ஆலயமா இருக்கிறபடினாலே இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளத்தக்கதாக பரிசுத்தாவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக.